ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 48 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, லேடி லூஸ் வராங்க. கொல்ல வந்த அசசினை பார்த்து, டேய் உன்னோட ஃபேட்டை அக்செப்ட் பண்ணிக்கடா. ஏன்னா நீயும் சரி உன்னோட பிளாக் சோல் ஹாலும் சரி ரொம்ப அன்லைக்குன்னு நினைக்கிறான்ப்பா. ஏன்னா எல்லாரும் எங்கள் பிரின்ஸோட கையால் தான் சாகனா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கேட்குறான், என்னது மறுபடியுமா? அப்போ அந்த ஓல்ட் மேன் பாய்சனால நீங்கள் தான் கொண்டீங்களா? இந்த பிரின்ஸ் தான் இந்த வேலையை பண்ணானா? அதனால தான் நீங்கள் மறுபடியும் நான் வரவும் மென்ஷன் பண்ணுறீங்களா? அவன், டேய் நீ என்னடா பண்ண? அப்படியே கையை நீட்டுறான். அப்போ தான் நினைக்கிறான், அந்த ஓல்டு பாய்சன்ஸ் மேன் அது மட்டும் இல்லாமல் 6 ஈவில் ஸ்பிரிட்டில் வேற ஒரு ஆள், அவரையே தலையில் எந்த ஒரு போனுமே இல்லாமல் சதைச்சு வச்சுருந்தானுங்க. அதெல்லாம் இவன் தான் காரணமா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமஸ் பிளட் கிளவுட் பில்டிங்கும் இவனால தான் ட்ரெஸ் ஆச்சா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்போ இந்த சியோட்டின் தான் காரணமா எல்லாத்துக்கும்? இவன் எல்லாருக்கும் முன்னாடி வெறும் க்யூட்டா ஒன்னத்துக்கு லாய்க்கலாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த எம்பரஸையும் ஏமாத்திக்கிருக்கானா? அப்போ சொல்கிறான், டேய் பிரின்ஸ், உன்னைய நான் ஃபஸ்ட்டு மாட்டி விடுறான்டான்னு அவன் ஸ்பிரிட் எனர்ஜியை வச்சு அப்படியே வாய்ஸ் ஏக்கோ போட்டுக்கிருக்கான். ஹீரோ அதை பார்த்ததும், போச்சு. டேய் ஏன்டா உங்கள் அப்பாவனா கூப்பிடுற? இது மட்டும் என் ஒய்ஃப் காதில் கேட்டுச்சு, அவ்வளோதான். ஹீரோ வெறும் பேர் ஹேண்ட்ஸில் அப்படியே ஸ்பேஸில் ஒரு கிராக்கை போடுறான். வந்துக்க அந்த மொத்த சவுண்டும் அதுக்குள்ளே போயிடுச்சு. இவன் ஷாக்கு, என்னடா அவன் வெறும் பேர் ஹேண்ட்ஸ்லேயே ஸ்பேஸே ஓப்பன் பண்ணுறான். ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, டேய் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தான்டா பார்த்தேன், நீ நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் எல்லாம் உன் தலையெழுத்து. நீயே இப்படி கத்தி நீயே மாட்டிக்கிட்டியடா. இது மட்டும் என் மேஜஸ்டி கேட்டுருந்துச்சு, என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு தெரிஞ்சிருக்கும், நானும் மாட்டியிருப்பேன். அவன் சொல்கிறான், சாரிப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு. அது ஹீரோ சொல்கிறான், இல்லைப்பா உன்னை சாகடிக்கிறத தவிர்த்து எனக்கு வேற வழியே இல்லை, இதை பண்ண வச்சதே நீந்தான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே, என்னம்மா என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நான் இப்படி பண்ணிக்கிருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸுக்குள்ளே தூக்கி ஒரே அமுக்கு போட அங்கிட்டு அவன் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டான் ஸ்பேஸை. அந்த நாய் எங்கிட்டு போய் விழுந்துச்சோ. ஹீரோ பேசிக்கிருக்கான், நான் என்னப்பா பண்ணுறது, நான் அமைதியாக தான் அவனை விடலாம்னு இருந்தேன், என்னை எப்படி ஸ்ட்ரிக்டாக நடக்க வச்சுக்கிருக்கானுங்களே. இப்போ பாரு, முன்னாடியாவது நான் ட்ரேசஸ் விட்டு போவேன், இப்போ விடவே தேவையில்லை. ஓப்பன் பண்ணமா க்ளோஸ் பண்ணமா ஸ்பேஸ் அப்படியே மூடி விட்டு போயிட வேண்டியதான். அவன் இந்த பிரின்ஸ் இவனோட எபிலிட்டி எல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு வாயை பொழந்துட்டா. ஹீரோஜனா, சரி ஓகே நீ போய் எம்ப்ரஸை பார்த்துட்டு வா, அவள் இன்னும் அந்த எம்பீரியல் ஸ்டடி ரூமில் தான் இருக்காளான்னு. ஒரு வேளை இந்த வாய்ஸ் கேட்டிருந்தா அவள் எதுவும் அலர்ட் ஆகி இங்கே வர வாய்ப்பு இருக்கு. இப்போ லீவ் சாரா? ஓகே பிரின்ஸ் நான் போய் பார்த்து வரேன்னு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு கார்டு வந்து சாரா, லார்ட் பிரின்ஸ் சரி வா உள்ள. அப்போ சாரா, நீ என்னம்மா இங்கே பண்ணுற? அதுக்கு சாரா, ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஜென்ரலோட ஒரு மீட்டிங் போட அவங்க பேலஸுக்கு போயிருக்காங்க நம்ம மேஜிஸ்ட்ரி. அதனால இன்னைக்கு நைட்டு பிரின்ஸோட தங்க முடியாதான், அதனால அவருக்காக வெயிட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அதுக்கு ஹீரோ சந்தோஷப்பட்டு, வா ஒண்டர்ஃபுல், என்ன ஒரு கோயின்சிடென்ஸ், அப்போ நான் மாட்டிருக்க மாட்டேனா? சரி ஓகேப்பா நீங்கள் போய் உங்கள் டியூட்டியை பாருங்க, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்து கனவு கண்டுருக்கான். நல்ல வேலை அந்த ஜென்ரல் சாங் வீட்டுக்கு போனனால இப்போ நான் ஒன்றும் மாட்ட மாட்டேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு லிங்கரோட அப்பா வீட்டுக்கு போய் நல்லா டெலிஷியஸான ஃபுட்டை நல்லா சாப்பிடணுன்னு படுத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கான். இங்கிட்டு அப்படியே பார்த்தா மார்னிங் லிங்கர் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே திடுறான். அப்போ லிங்கர்னு ஒரு சவுண்டு, பார்த்தா அவங்க அம்மா ஒரு பதட்டத்தோடு வந்துருக்கா. என்னாச்சு? உங்க அப்பாவை எங்கேயும் பாத்தியா? இந்த டவுனுக்குள்ள எங்கேயும் நிற்கிறோம் கேள்விப்பட்டியா நீ? அவரை காணோம். இப்படி சொல்றதோட இந்த சாப்டர் 48 முடியுது. சாப்டர் 49 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, லேடி லிங்கர் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் இந்த சிட்டி முழுக்க தேடி பார்த்தேன், அப்பாவை எங்கேயுமே காணோம். அதுக்கு ஜெனரல் சாங் சொல்கிறாங்க, இல்லைம்மா நானுமே இந்த இம்பீரியல் சிட்டி முழுக்க தேடி பார்த்தேன், அப்பா இருந்த தடையுமே காணோம். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே யாரோ வந்து லேண்ட் ஆகுறாங்க அவ்வளோ ஃபோர்ஸா. இவங்க ரெண்டையும் பார்க்குறாங்க, யார் இது? பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். வந்ததுமே ஜென்ரல் கேட்குறாங்க, மேஜஸ்ட்ரி நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்களா? இல்லை ஆண்டி, நான் அங்கிளை எங்கேயுமே பார்க்கல, அவர் இருந்த தடயத்தை கூட காணோம், எல்லாம் நான் தான் காரணம்னு அவங்க வருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டு கோவத்தில் நான் தான் அவரை மிதித்து வெளியே தூக்கி போட்டேன் ரூமை விட்டு, இப்போ அவர் சுத்தமாக காணோம், என்ன ஆனார்னே தெரில. என்னது அங்கிளை மிதிச்சிங்களா? அவர் அதனாலலாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் சவுத்தர்ன் சைடு தான் போயிருக்கணும். ஏன்னா அங்கே நிறைய சுச்சுவேஷன் மோசமாக போயிட்டு இருக்கனால அதை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எதுக்கும் அவரை தேட சொல்கிறேன். ஒருவேளை அந்த பிளாக் சோல் ஹால் எதுவும் காரணமாக இருக்குமா? அவனுங்க தான் இந்த இம்பீரியல் சிட்டிக்குள்ளே ஸ்னீக் அட்டாக் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம இம்பீரியல் சிட்டியில் ஹவுஸ் ஹோல்ட் டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்டராக வேறு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை கேட்டதும், என்னது பிளாக் சோல் ஹாலா? அவனுங்க பிஹேவியர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கும். அப்போ எனக்கு பயமாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்களோன்னு வருத்தப்பட்டுருக்காங்க. மேஜஸ்ட்ரி
நீங்கள் எப்படியாவது உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், அவரை காப்பாற்றுங்கன்னு கீழே முட்டி போட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆன்டி சாங், நான் என்னதான் ஒரு எம்ப்ரஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் தூக்கி வளர்த்த பொண்ணு தானே, நீங்கள் கவலைப்படாதீங்க, அங்கிளை நான் கண்டிப்பாக கூட்டி வரேன், இது என் பேர் மேலே சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கு அவங்க அழுதுகிட்டு தேங்க்யூ, இந்த ஆன்டி சொல்கிறத மதிச்சு நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிமான்னு ஹீரோயின் கையை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏய் உங்கள் அம்மாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிளம்பிட்டாங்க. உங்கள் ரெண்டு பேசிக்கிருக்காங்க, நோ எனிமியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டைவர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பானுங்களோ, இது ரொம்ப டேஞ்சர், நான் போய் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. ஏ லிங்கர், வீட்டிலே இரு, எங்கேயும் போயிடாத, அம்மா ஃபர்ஸ்ட் அப்பாவை போய் தேடிட்டு வரேன், எதுவும் சுற்றி இருக்க மவுண்டைன் எங்கிட்டும் இருக்காரான்னு. அம்மாவை போகாதீங்கன்னு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. இவன் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே தரா. என்ன பண்ணுறது, என்னோட கெஸ்ஸிங் மட்டும் தப்பாக போச்சு, எங்கள் அப்பா வேறு கடத்திருப்பாங்களா, என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, லார்ட் பிரின்ஸ்ன்னு சொல்லி இவளும் வீட்டை திறந்து விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா லேடி லூ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் டோரை டக்குன்னு திறந்துட்டு, சிஸ்டர் லூ, பிரின்ஸ் எங்கே இருக்காரு? ஏய் அவர் இப்போ தான் தூங்கிட்டு இருக்காரு, அவரை ஏன் தேடிக்கிருக்க நீ? அதுக்காக சொல்கிறா, எங்கள் அப்பாவை காணா. என்னது, உங்கள் அப்பாவை காணாமா? வந்து பார்த்தா ஹீரோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஏய் எவன்டாவன் காலையிலே உசுப்புறது? ஏய் லிட்டில் கேர்ள், காலையிலே வந்து ஏமா இவ்வளோ சீக்கிரமாக இருப்புற? அவள் கத்திக்கிட்டு இருக்கா, மை லார்ட் பிரின்ஸ், எங்கள் அப்பாவை காணா, நைட்லேருந்து எங்கே தேடியுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, யாரும் தூக்கிட்டு போய் அவங்கள கொல்ல பார்க்குறாங்களோன்னு. என்னம்மா சொல்கிற நீ? அப்போ யாரும் சமைக்கலையா? அப்போ அவ கேட்குறா, என்னது சமைக்கலையாவா? பிரின்ஸ், நான் என்ன ஒரு சீரியஸான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்னன்னா சமைக்கிற பற்றி கேட்குறீங்க. எங்கள் அப்பா உங்களை பிரதர் மாதிரி பார்க்குறாரு, பட் நீங்கள் அவரை சமயக்காரனாவா பார்க்குறீங்க. இதோட இந்த சாப்டர் 49 முடியுது. சாப்டர் 50 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, நம்ம ஹீரோ லிங்கர் கிட்ட சொல்கிறேன், சரி ஓகேப்பா, இப்போ நான் சொன்னதை கணக்கில் வச்சுக்காத, இப்போ இரு நான் மறுபடியும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் படுத்து தூங்குறான். மறுபடியும் எந்திரிச்சு, ஏய் நீ என்ன பற்றி பேசிக்கிட்டு இருக்க? என்னது, என் பிரதர் சாங்க கடத்திட்டாங்களா? என்ன சொல்கிற? இவளுக்கு 2 பேரும் அட பாவி, என்னடா ஆக்டிங் போட்டுக்கிருக்க. சரி ஓகே, இது சும்மா காமெடி தான்ப்பா. சரி ஓகே, அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, நேற்று மேஜஸ்ட்ரியுமே பேலஸில் இல்லை, அந்த டைமில் இப்படி நடந்திருக்கா? எல்லாம் யார் பண்ண வேலை? அது மட்டும் இல்லை, ஜாங் அவர் ஹவுஸ் ஹோல்டு மினிஸ்டர் வேற, இந்த இம்பீரியல் சிட்டியில் யாரோ டார்கெட் பண்ணியிருக்காங்க போல. அப்போ லியூ சொல்றா, மை லார்ட் பிரின்ஸ், நீங்கள் மறந்துட்டீங்களா, உங்களை நைட்டு ஒருத்தன் அட்டாக் பண்ண வேற வந்தானே. அதை கேட்டதும் லிங்கர், என்னது பிரின்ஸே அட்டாக் பண்ண வந்தானுங்களா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த பிளாக் சோல் ஹாலாக தான் இருக்கும், அவனுங்க தான் இது மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, பட் ஏன் என்ன டார்கெட் பண்ணிக்கிருக்கானுங்க? என்னது, பிரின்ஸை டார்கெட் பண்ணுறாங்களா? அப்போ தான் ஹீரோச்சனா, நான் அப்படின்னா எவனையும் பற்றி நினைக்கிறதே இல்லையாப்பா, நான் பாட்டுக்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அப்படி தானே சுற்றிக்கிட்டு தர்றேன், நான் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் என்னை சேஃபாக வச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு நாளும் நான் எப்படி சாப்பிட்றது, எந்த ஃபுட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும், ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதை பற்றி தானே நான் கவலைப்பட்டுக்கிருக்கேன். ஆமாம் ஆமாம், அதுவும் ரைட் தான். அப்போ சொல்கிறான், இருந்தாலும் அந்த பிளாக் சோல் பேலஸில் இருக்க அந்த ஓல்ட் மேன் கிங்யூன் மவுண்டனுக்கு வந்தான், என்ன ரீசன்னே தெரியலையே, இது கோயின்சிடென்ஸ் மாதிரி தெரியல, இதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவனுங்க அந்த பிளட் க்ளவுட் பில்டிங்லேருந்து ஏதாவது 1-2 க்ளூவை கிடச்சிருக்கலாம், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த டைம் என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் சோல் ஹால்லேருந்து டேரெக்டாகவே ஒருத்தன் வந்திருக்கான், நான் செத்துருவோம் தெரிஞ்சு கூட வந்திருக்கான். அப்போ அவனுங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் அந்த ஜாங்கை எதுக்கு கிட்னாப் பண்ணணும்? அது மட்டும் இல்லை, அப்படி கிட்னாப் பண்ண தெரிஞ்சும் அந்த லியோ 18 பிரைம் மினிஸ்டர் எதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கணும்? ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான், எனக்கு தெரிஞ்சு அந்த பிரைம் மினிஸ்டர் லூ இவனை வெயிட்டாக யூஸ் பண்ணி எதுவும் இந்த டைனாசிட்டியில் பண்ணலாம்னு நினைக்கிறாரா? இருந்தாலும் ஜாங்கை ஏன் கிட்னாப் பண்ணணும்? ஒருவேளை என் கூட க்ளோஸாக இருக்கனால அதுக்காக இருக்குமோன்னு ஹீரோ திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்படி யோசிச்சா கூட ஒரு ரீசனுமே கிடைக்கலையாப்பா, எதுக்கு பிளாக் சோல் ஹால் என்ன டார்கெட் பண்ணணும்? இங்கே இவ்வளோ 2 பேர் தலையில் அடிச்சுட்டு, மை லார்ட் பிரின்ஸ், நீங்கள் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டினரியான பெர்சனை யாருப்பா உங்களை இது பண்ண போகிறா, உங்களை எவனும் டார்கெட் பண்ண மாட்டான்னு அவளுக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காளு. ஹீரோ இன்னும் விடலை, இருந்தாலும் மேஜஸ்ட்ரி வேற அந்த பிளாக் சோல் ஹாலுக்கு போயிட்டுருக்கா, ஒருவேளை நான் போகும்போது என்னை பார்த்துட்டா அவளுக்கு என்னோட ஸ்ட்ரென்த் ரிவீல் ஆயிரும். சரி ஓகே, நான் இப்போ எதுவும் முடிவெடுக்க வேணாம், நம்ம பிரதர் சாங்கை எப்படியாவது காப்பாற்றாகணும், அப்போ தான் நம்மளுக்கு சோறு ஒழுங்காக கிடைக்கும். டேமிட், டேய் இனிமே யாராவது என்னையும் சரி எனக்கு தெரிஞ்சவங்களையும் ஏதாவது பண்ணால் விடவே கூடாதுன்னு ஹீரோ ரெடி ஆகிட்டான். சரி ஓகேப்பா, எனக்கு தெரிஞ்சு அவரை கொண்டிருக்கனா வாய்ப்பே கிடையாது, உன் ஃபாதரை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடி ஆகிட்டான். கிளம்புனா ஜெட்டு மாதிரி கூரை பொத்துக்கிட்டு போயிட்டுருக்கான். இங்கே வெளியே நிற்கிற செர்வண்டெல்லாம் பயந்துட்டாங்க, என்னடா இது நடந்துச்சுன்னு. அவங்க திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரில, ஹீரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டான்.
இங்கே லிங்கர் சொல்கிறாங்க பிரின்ஸ் ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காரு, அந்த பிளாக் சோல் ஹால் சொன்னதுமே ரொம்ப கோப்பறாரே. எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் சமணகருக்கு முன்னாடி அவர் இருந்த இடத்துல ரொம்ப சஃபர் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லாமல். அதுக்காகத்தான் இப்போ பிரதர்னு சொல்லவும் இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகிட்டாரு. சிஸ்டர் லூ, இருந்தாலும் நீங்கள் ஏன் இவ்வளோ சிம்பத்திக்காக பேசிக்கிறீங்க? அதுக்காசரா இல்லைப்பா, நான் எதுவும் சிம்பத்தின்னா பார்த்துக்கிருக்கல. அந்த பிரின்ஸ் அந்த பிளாக் சோல் ஹாலை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அங்கே நடக்க போகிற டிசாஸ்டர் ஊரு ஃபுல்லாக பரவ போகுதுன்னு தான் நான் திங்க் பண்ணிக்கிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஃபுல் சிட்டியும் வைப் அவுட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லை, லார்ட் பிரின்ஸ் போனாருன்னா அந்த இடத்துக்கே ஒரு பேட் லக்காக தான் இருக்கும் தெரியுமா. இங்கே பார்த்தா ஹீரோயின் இன்னும் பறந்து போயிட்டே இருக்காங்க, போகும்போது திங்க் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்னை நம்பவே முடியல. ஏன் அங்கிள் சாங்கை கிட்னாப் பண்ணணும், நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், பட் இன்னும் வந்த பாடு இல்லை. கடைசியாக அவள் போய் நிற்கிறா. இதோட இந்த டயானா சிட்டி எல்லாம் முடியுது. இதுக்கு மேலே நான் ரொம்ப ஸ்பீடாக போனால் இங்கே இருக்கிற பேரியர் என்னோட ஃபேஸே கிழிச்சிரும். அதுக்காக அவ எப்படி போகலாம்னு திங்க் பண்ணியிருக்கா. ஒருவேளை நம்ம சவுத்தர்ன் சைட் பார்டர் வழியாக போய் போகலாமா, அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இருந்தாலும் அங்கிள் சாங் அப்படி அவள் பார்த்துக்கிருக்கும் போதே என்ன இது ஏதோ ஒரு பவரை சென்ஸ் பண்ணிக்கிருக்கா. பார்த்தா ஒருத்தன் அவளையும் தள்ளிக்கிட்டு அந்த பேரியரையும் கிழிச்சிட்டு உள்ளே போயிட்டு இருக்கான் ஃபாஸ்ட்டாக. இதோட இந்த சாப்டர் 15 முடியுது.